லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், பிரகீத் எக்னலிகொட 2010 ஜனவரி 24 கடத்தப்படுகின்றார். ஆனால் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து இன்று வரை தெரியாத புரியாத புதிராகவே இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் சொல்லப்படுவது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று தான். ரைட். அவை இந்த கொலைக்கு நீதி கோரி இன்று வரை சுமார் 16 வருடங்களாக தனி பெண்ணாக போராடி வருபவர் தான் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னலிகொட. 2010 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் கடும் போட்டி யாருக்கு என்று பார்த்தால் சரத் பொன்சேகாவுக்கும் எதிரில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும். இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது மஹிந்த ராஜபக்ஷ. இந்த நிலையில் சரத் பொன்சேகா தோல்வி அடைந்ததன் பின்னர் அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து எமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் கைது செய்யப்பட்டார், நீதிமன்றத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவர் நாட்டில். ரைட். அப்படியானவருக்கு என்னென்ன கொடுமைகள் அநியாயங்கள் நடந்தது என்று நாங்கள் அனைவருமே பார்த்திருக்கின்றோம். தேர்தலுக்கு சற்று முன்னாள் செல்வோம். இங்குதான் சம்பவம் இருக்கின்றது. அதாவது சரத் பொன்சேகாவுக்கு மிகவும் நெருக்கமாக உதவிய ஒருவர் இருக்கின்றார். அவர் தான் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட. அவர் ஒரு சமூக ஆர்வலர், கேலி சித்திர ஓவியர், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் என்று பல பரிமாணங்களில் அவருடைய வேலைகளை செய்து வந்த ஒருவர் தான் பிரகீத் எக்னலிகொட. அதே போல ராஜபக்ஷக்கள் சம்பந்தமாக ராஜபக்ஷக்களுடைய ஊழல், மோசடிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் என பலவற்றை அவர் ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகை மூலமாக, இணையதளத்தின் மூலமாக செய்திகளை வெளியிட்டு வந்த ஒருவர் தான் பிரகீத் எக்னலிகொட. இந்த நிலையில் தான் ராஜபக்ஷக்களை எதிர்த்து அவர் சரத் பொன்சேகாவுக்கு உதவி செய்கின்றார் 2010 ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் இந்த 2010 நடைபெற்ற தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக பிரகீத் எக்னலிகொட கடத்தப்படுகின்றார். இது 2வது முறையாக அவர் கடத்தப்படும் சம்பவமாகும். அதற்கு முன்பதாக முதல் தடவையாக அவர் 2009 ஆகஸ்ட் மாதம் அவர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு எச்சரிக்கையின் பின் விடுவிக்கப்படுகின்றார். ஒரு இடத்தில் அவரை இறக்கிவிட்டு செல்கின்றார்கள். ஆகவே அது யார் என்று பார்த்தால் சொல்லப்பட்டது இராணுவ புலனாய்வு துறையைச் சேர்ந்தவர்கள் என்று. அதன் பிறகு 2வது தடவையாக கடத்தப்பட்டு அவருடைய கதை முடிக்கப்படுகின்றது. அது சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே இந்த விசாரணைகளின் அடிப்படையில் சிஐடியின் விசாரணையில் தெரிய வருகிறது, இந்த கடத்தல் சம்பவத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பது இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் என்று. இது சம்பந்தமாக இராணுவ புலனாய்வை சேர்ந்த பல அதிகாரிகள், அதாவது இராணுவத்தை சேர்ந்த வேறு சில அதிகாரிகளும் இது சம்பந்தமான வாக்குமூலங்களை சிஐடியில் வழங்கி இருக்கிறார்கள். அந்த வாக்குமூலம் எல்லாம் சிஐடியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரை பிரகீத் எக்னலிகொட இருக்கின்றாரா இல்லையா என்பது மர்மமாகத்தான் இருக்கின்றது. பெருமளவில் சொல்லப்படுவது அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று. இராணுவத்தை சேர்ந்தவர்களும் சொல்வது என்ன, பிரகீத் எக்னலிகொடவை கடத்தி கொண்டு சென்று கொலை செய்து விட்டார்கள் என்று. இறுதியாக அவரை அக்கறை பற்றி நோக்கித்தான் கடத்தி சென்றதாக ஒரு சில சாட்சியங்களும் இருக்கின்றது. காரணம், அக்கறை பற்றி செல்லும் வழியில், அதாவது இவரை கடத்தி சென்ற வண்டிக்கு பெட்ரோல், எரிபொருள் பெறப்பட்டிருக்கின்றது அக்கறை பற்றி. அந்த சாட்சியங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பிரகீத் எக்னலிகொடவை இந்த மரணத்திற்கு, அவர் காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரி சுமார் 16 வருடங்களாக, இப்பொழுது 16 வருடங்கள், 2010 ஜனவரி 24 அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். இந்த நிலையில் 2026 நாங்கள் இருக்கிறோம். 16 வருடங்களாக என்ன ஆனது என்னுடைய கணவருக்கு? இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள்? அந்த இராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? இதை செய்ய சொல்லுவர்கள் யார் என்று நீதி கேட்டு இன்று வரை நீதிமன்ற வாசல்களுக்கு ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார் சந்தியா எக்னலிகொட, அதாவது பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி. நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கிறீர்கள், இவர் தான் சந்தியா எக்னலிகொட. இவர் மொட்டை போட்டுக்கொண்டு கருப்பு உடையில் சிகப்பு நிற சால்வை அணிந்து கொண்டிருக்கின்றார். இது இவர் பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்டமைக்கு
பிறகு இவருடைய உருவத்தை இவரை மாற்றிக்கொண்டார். பிரதானமாக மோதர் பகுதியில் இருக்கின்ற காளி கோவிலுக்கு இவர் அடிக்கடி செல்வது வழக்கம். அங்கு சென்று ராஜபக்ஷக்களுக்கு எதிராக தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி சாபமிட்டு அநியாயங்கள் அக்கிரமம் செய்த இவர்கள் ஒழிய வேண்டும் என்று 16 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதத்தில் சென்று போராடி வருகின்றார். அங்கிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் குறித்த தினத்திலே ஊடகங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறி வருவார். நீதிமன்ற விசாரணை கட்டங்கள் என்ன நிலையில் இருக்கின்றது என்பது குறித்து சொல்லி வருவார். இப்படியான நிலையில் இந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதியும் அவர் சென்று அதே பணியில் அவர் ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் இன்னமும் அவருக்கான நீதி கிடைக்கவில்லை. ரைட், ராஜபக்ஷர்களுக்கு எதிராக உண்மைகளை அலசி ஆராய்ந்து ஊடகத்தில் வெளியிட்ட பல ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் பிரகீத் எக்னலிகொடவும் ஒரு முக்கியமான நபர். ஆகவே சரத் பொன்சேகாவுக்கு உதவியதற்காக ராஜபக்ஷக்களை எதிர்த்து செயற்பட்டமைக்காக இவர் இராணுவ புலனாய்வு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை வைத்து இவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் தற்போதைக்கு சந்தியா எக்னலிகொட கூட சொல்லும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இன்னமும் எங்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த விசாரணை கட்டங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும் போது அப்போது எங்களுக்கு தெரியும் ஷிராணி பண்டாரநாயக்க, அப்பொழுது பிரதம நீதியரசராக இருந்த ஷிராணி பண்டாரநாயக்கவை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டு மொஹான் பீரிஸ் என்பவருக்கு பிரதம நீதியரசர் பதவி வழங்கப்படுகின்றது. அப்பொழுது இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் நியமிக்கப்பட்ட பிரதமர் நீதியரசராக பதவிக்கு அமர்த்தப்பட்ட மொஹான் பீரிஸ் கூட சொல்லி வந்தார், பிரகீத் எக்னலிகொட வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்கலாம், வெளிநாட்டில் தான் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். அதை அடுத்து ஒரு பிரதியமைச்சர், அன்றைய அரசாங்கத்தின் பிரதியமைச்சர், அதாவது ராஜபக்சர்களுடன் அவருடைய அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரதியமைச்சர் கூட சொல்லியிருந்தார், அவர் வெளிநாடுகளில் சென்று மறைந்திருக்கலாம், இவரோடு வாழ முடியாமல் அவர் சென்று மறைந்திருக்கலாம் என்றெல்லாம் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து உண்மைகளை கேட்டால் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்களுக்கு பிரகீத் சம்பந்தமாக எதுவுமே தெரியாது என்று கைவிரித்து விட்டார்கள். வெளியில் சொன்னது ஒரு கதை, நீதிமன்றத்துக்கு வந்து சொன்னது ஒரு கதை. இது எப்படியோ இந்த வழக்கு விசாரணைகள் தள்ளி 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 இன்று வரை தள்ளி போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அவ்வப்போது ஒரு சில உண்மைகள் வெளியாகும். ஆனால் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து இன்னமும் ஒரு முடிவுக்கு வராத கதையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் நீதிமன்றம் தான் எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும், இந்த வழக்கு விசாரணையின் முடிவு நீதிமன்றத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கிறார் சந்தியா எக்னலிகொட. இந்த நிலையில் இந்த வருடம் 2026 ஜனவரி 11 அல்லது 10ஆம் தேதி 2 தினங்களில் ஒரு தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் ஒரு சில இராணுவ அதிகாரிகள், குறிப்பாக இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒரு சில அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகின்றது. அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்ட லிஸ்டிலே ஒருவர் இருக்கின்றார். அவருடைய பெயர் எரான்த ரதீஸ் பீரிஸ் என்ற நபர். இவர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவை சம்பவத்துடன் இந்த வழக்கு விசாரணையில் குற்றவாளியாக பெயர் குறிப்பிடப்பட்ட ஒருவர். இவருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மூலமாக ஒரு பதவி உயர்வு, பிரிகேடியர் என்ற பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இந்த விடயத்தை அறிந்த சந்தியா எக்னலிகொட என்ன செய்கிறார், உடனடியாக ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்கள் கையால் பதவி உயர்வு வழங்கப்பட்ட இந்த நபர் என்னுடைய கணவர் பிரகீத் எக்னலிகொடவை அவரை கொலை செய்யப்பட்ட, கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட இந்த வழக்கு விசாரணையில் ஒரு குற்றவாளியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். நீங்கள் எப்படி இவருக்கு, இந்த மாதிரியான ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கலாம் என்று ஒரு கடிதம் எழுதுகின்றார். நான் நினைக்கிறேன் இந்த கடிதம் சென்று அவரிடம் சேர்ந்ததை அடுத்து ஜனவரி மாதம், அதாவது இதே ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அந்த வழங்கப்பட்ட பதவி உயர்வு ரத்து செய்யப்படுகின்றது. இது சற்று பரபரப்பாக பேசப்பட்டது. முதலில் பதவி உயர்வு இப்படி ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கியமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள், விமர்சனங்கள் எழுந்தது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக. மீண்டும் இந்த செய்தி அறிந்து உண்மை நிலை, ரைட், இவர் இப்படியாடப்பட்டவர், இவருக்கு நாங்கள் தவறுதலாக பதவி உயர்வு வழங்கி இருக்கின்றோம் என்று தெரிந்தவுடன் அந்த பதவி உயர்வு ரத்து செய்யப்படுகின்றது. அன்றைய தினம், அதாவது ஜனவரி 16ஆம் தேதி காலையில் இந்த சம்பவம் நடக்கின்றது. பிற்பகல் வேளையில், அதாவது பதவி உயர்வு வழங்கப்பட்ட பதவி உயர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பெறப்பட்ட பின்னர் அன்றைய தினம் மாலை சந்தியா எக்னலிகொடவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. மாலை 3 மணி 8 நிமிடத்தில் 8வது நிமிடத்தில் 3 மணி 8வது நிமிடத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு. அந்த தொலைபேசி அழைப்பு எடுத்தவுடன் ஒரு அச்சுறுத்தும் பாணியில், உன்னுடைய நீளத்தையும் அகலத்தையும் கூறு,
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தி எக்னலிகொடவுக்கு ஒரு அச்சம். நீங்கள் எதை பற்றி கேட்கின்றீர்கள், என்ன நீளம் என்ன அகலம் என்று கேட்கின்றார். அவர் கூறுகிறார், உனக்கு ஒரு சவப்பெட்டி செய்ய வேண்டி இருக்கின்றது, உன்னுடைய நீளத்தையும் அகலத்தையும் கூறு என்று அச்சுறுத்தும் துணையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது இவர் கேட்டிருக்கின்றார், நீங்கள் யார் பேசுவது? அப்பொழுது மீன் தொடர்ந்து அடுத்தடுத்து இவர் கேட்கின்றார், நீர் பிரிகேடியரா? இந்த பேரை குறிப்பிட்டிருக்கிறார். எரண்டர் அதிஸ் பீரிசா பேசுகிறாய், எரண்டர் அதிஸ் பீரிசா பேசுகிறாய் என்று சந்தி எக்னலி கூட கேட்க கேட்க மறுபக்கத்தில் எந்த விதமான பதிலும் இல்லாமல் தொடர்ந்தும் அச்சுறுத்தும் பாணியில் அந்த நபர் பேசிக்கொண்டே செல்கின்றார். அவர் தொடர்ந்தும் பேசுகையில் ஒரு 5 நிமிட உரையாடல் அது தொடர்பு. அந்த நேரத்தில் தான் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றது. சந்தி எக்னலி கூட சிரித்துக் கொண்டு, பாவம், என்னை நீங்கள் மிரட்ட முயற்சிக்கின்றீர்கள் என்பது தெரிகிறது, எனக்கு தெரியும் நீங்கள் யார் என்று கூட சந்தி எக்னலி கூட சொல்கிறார். ரைட், நாங்கள் அதற்கிடையில் அந்த குரல் பதிவை சின்னதாக நாங்கள் கேட்டுவிட்டு வரலாம். මට කියනවද ඔයාගේ නම කියනවද? කරුණා කළා ඔයාගේ නමයි රෑන්ක් එකයි ඔය ඒ ටික කියනවද? අය මොනවද වෙන්න ඕනේ? නෑ ඉතින් ඔයාගේ නම කියන්නකෝ. ඕගොල්ලන් චණ්ඩිනේ. චණ්ඩි නම් කියන්න බය නෑනේ. ඉතින් ඔයා නම කියන්න. මං හිටපේ බ්‍රිගේඩියර් කෙනෙක්. මං රිටයර්ඩ් බ්‍රිගේඩියර් කෙනෙක්. අයියෝ පව්. ඕව තමයි මිනිහා කෑ ගැහුවේ. හරි. එකම් බොරුවල බලම්බොල පුම්බලා වගේ ඉඳපා ඔයි තුලන් අරපුවාම මෙච්ච දෙයක් නැති වෙනවා. පාඩුවේ ඉන්නවා ඔයි. හොඳමයි. පාඩුවේ කොහමද ඉන්නේ? පාඩුවේ ඉන්න පුළුවන් නඩු කරනාට පස්සේ. නඩුත් ඔය ආමුදුරන්ගේ බඩුත් ආමුදුරන්ගේ ඔක්කොම අපේ. පුළුවන් නම් කරලා බලන්න ඕනද පුළුවන් කියලා. ඔච්චර තමයි ඉතින් කරන්න තියෙන්නේ. නෑඩි. පුළුවන් දේවල් කරනවා ඔයි. පැරි වැඩ වලට ඇඟිලි ගන්න නැතුව පාඩුවේ පැත්තටලා ඉන්නවලු. එක්කම රටේ මනුස්සයන්ගේ තල්ලි නාස්ති කරනවා තෝ. මෝඩ ගෑණි. ரைட், அந்த மாதிரியான ஒரு மரண அச்சுறுத்தல் தான் அந்த தொலைபேசி அழைப்பில் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இதனால் பயந்து போய் பதறி போய் சந்தி எக்னலி கூட என்ன செய்கிறார், உடனடியாக சாட்சியாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு போலீஸ் பிரிவு இருக்கிறது. அதாவது வழக்கு விசாரணைகளில் சாட்சியாளர்களாக இருக்கின்ற அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு போலீஸ் பிரிவு இருக்கின்றது கிராண்ட் பாஸ் பகுதியில். உடனடியாக அங்கு சென்று ஒரு முறைப்பாடு அளிக்கின்றார். இப்படி எனக்கு ஒரு மரண அச்சுறுத்தல் தொலைபேசி மூலமாக வந்திருக்கின்றது, எனக்கு பயமாக இருக்கின்றது, என்னை ஏது வேணாலும் யாரும் செய்யக்கூடும், எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது இவர்கள் மேல் தான் என்று பெயர் விவரங்களோடு கொடுத்திருக்கின்றார். தொலைபேசி இலக்கம் கூட அவர் நேற்றைய ஊழல் தெரிவித்திருந்தார். ஆகவே இது சற்று மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள், வெள்ளை வேன் கடத்தல்கள் எல்லாம் எப்போது நடந்தது, தொடர்ச்சியாக நடந்தது எப்போது என்று எங்களுக்கு தெரியும். அது குறிப்பாக ராஜபக்சர்களுடைய காலத்தில் தான் அவர்களை எதிர்த்து எது பேசினாலும், எதிர்த்து ஏதாவது ஒரு செய்தி எழுதினாலும், பொது இடங்களில் எதிர்த்து ஏதாவது உரையாடலில் ஈடுபட்டாலும் கூட வெள்ளை வேன் வேகமாக வந்து அள்ளி போட்டு தூக்கி சென்றுவிடும். மீண்டும் அடுத்த நாள் சிலர் ஒரு சில இடங்களில் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள், ஒரு சிலர் கொல்லப்பட்டிருப்பார்கள், இன்னும் ஒரு சிலர் என்ன நடந்தது என்று இன்னும் வரைக்கும் தெரியாமலும் இருக்கின்றது. ஆகவே இப்படியெல்லாம் நடந்த ஒரு யுகம் இருக்கின்றது. தான் ராஜபக்ஷ யுகம் என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது, யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஆனால் மீண்டும் பாருங்கள், இப்படி ஒரு சம்பவத்துடன் தொடர்பட்ட யாரோ ஒருவர் சந்தி எக்னலி கூட தொடர்ந்து ஒரு தனி பெண்ணாக போராடி வருகின்ற இந்த சந்தி எக்னலி கூடவுக்கு அழைப்பு எடுத்து நடுத்தபே படுத்தபே என்ற வகையில் சிங்கள மொழியிலே இப்படி அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே 159 பேர் பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கின்ற, பார்லிமெண்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த அரசாங்கம், அனுர குமாரசாநாயக்க ஜனாதிபதியினுடைய இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை எப்படி கையாள போகின்றது?
ஒரு பிரபலமான வழக்கு விசாரணை இது. பல வருடங்களாக ஒவ்வொரு கட்டமாக வழக்கு விசாரணை நீண்டு கொண்டு செல்கின்றது. எப்போது வழக்கு விசாரணை முடிந்து பிரகீத் எக்னலிகோடவுக்கு உண்மையாகவே என்ன நடந்தது என்று எப்போது தெரிய வரும் என்று தொடர்ந்தும் அவளோடு அனைவரும் எதிர்பார்த்து அவதானித்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பதவிக்கு வருவதற்கு முன்பதாகவே பல விஷயங்கள் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைகள் சம்பந்தமாக நாங்கள் உடனடியாக மீளாய்வு செய்வோம், இந்த சம்பந்தமான விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும், தீர்ப்பு கொடுக்கப்படும், அதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்வோம் என்று. ஆனால் இப்பொழுது இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது நடந்தேறி இருக்கின்றது. மீண்டும் அந்த யுகத்தை போல ஒரு கோல், அச்சுறுத்தும் கோல், ரைட்? இந்த கோலால் இப்பொழுது சந்தியா எக்னலிகோட இத்தனை வருடமாக போராடி வந்த சந்தியா எக்னலிகோட பயந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த பெண் பின்னோக்கி நடப்பாரா, அமைதியாகுவாரா என்று அனைவரும் கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவரை அமைதிப்படுத்துவதற்கு தான் இந்த கால் வந்ததா என்று கூட கேட்கப்படுகின்றது. என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் சந்தியா எக்னலிகோட கேட்டிருப்பது அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு உறுதி தருமாறு தான் அவர் இப்பொழுது கேட்டிருக்கின்றார். அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தருமாறு அவர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நேற்றைய ஊடக சந்திப்பிலும் அவர் கேட்டது அதுதான். அவை என்ன செய்ய போகிறது இந்த அரசாங்கம்? இன்று நான் சந்தியா எக்னலிகோடவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கூறிய விடயம் இது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதாகவும் இன்னமும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. இந்த தொலைபேசி அழைப்பு யாரிடமிருந்து வந்தது, தொலைபேசி இலக்கங்கள் யாருடையது என்று இன்னமும் முழுமையான விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் விசாரணைகள் தொடர்வதாகத்தான் தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு அந்த போலீஸ் அதிகாரிகள் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையாகவே யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஒன்றை விட்டால் இனி கால்ஸ், இந்த மாதிரியான அழைப்புகள் பலருக்கும் தொடரலாம், எனக்கும் தொடரலாம். காரணம், நாங்களும் பல உண்மைகளை பொதுவெளியில் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அச்சுறுத்தல்கள் கிளறலாம். அதே போல நான் மட்டுமல்ல, நிறைய பேர் கடந்த யுகங்களில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஊழல் மோசடி சம்பந்தமாக வெளிக்கொண்டு வருவது முகமாக பல பேர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த மாதிரியான அழைப்புகள் இனிவரும் நாட்களில் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை இப்பொழுது கிள்ளி எறிவது தான் சிறந்தது. அவை இந்த ஒரு அழைப்பை ஏற்படுத்தியவர் யார், இதன் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார், அதே போல அந்த சொல்லப்பட்ட பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்பு பட்டதாக கூறப்படுகின்ற அந்த குற்றவாளிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பவர்களுக்கு எப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ரைட்? அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியின் வாக்குறுதி லிஸ்டில் இதுவும் பிரதானமான ஒன்று. லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலை வழக்கு பிரதானமான ஒன்று. வசீம் தாஜுனுடைய கொலை வழக்கு பிரதானமான ஒன்று. சிரச ஊடகங்கள், இன்னும் ஏராளமான ஊடகங்கள் மீது குண்டர்கள் பாய்ந்து தாக்கி அழித்த போது அது சம்பந்தமான அந்த சம்பவங்களுக்கும் விசாரணைகளுக்கும் ஒரு வாக்குறுதிகள், அது ஒரு முடிவு கிடைக்கும், இதன் பின்னணியில் செயற்பவர்கள் யார் என்று நாங்கள் கண்டுபிடித்து கொடுப்போம் என்று உறுதியளித்த அனுருகுமார திசாநாயக்கவுக்கு பல கேசுகள் இருக்கிறது. ஓய்வு ஞாயிறு தாக்குதல் விடயம் இருக்கின்றது. வங்குரோத்து நிலையை அடைவதற்கு யார் காரணம்? நாடு வங்குரோத்து நிலையில் அடைந்து மக்கள் அனைவரும் பாதைக்கு இறங்குவதற்கு வீதிக்கு இறங்க யார் காரணம்? இது எல்லாற்றையும் வைத்து பார்த்தால் ஒரு குழு தான், ஒரு குழுவின் பெயர் தான் பிரதானமாக அடிப்படும். அதிகார மோகம், ஆட்சி மோகம், அதிகார மோகத்திலே என்னென்னமோ கடந்த காலங்களில் செய்து வந்தது தான் இப்பொழுது சிந்தித்து சற்று அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். ரைட்? இந்த குழு, இந்த கூட்டம், இந்த அதிகார சிங்கள சொல்வார்கள் பிரேத்த கம என்பார்கள். சிங்கள மொழியிலே பிரேத்த கம. அந்த அதிகார மோகத்திலே, அதிகார ஆசையிலே இவர்கள் செய்த அநியாயங்கள் எல்லாம் என்ன என்று அப்படியே லிஸ்ட் போட்டுக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த போடப்பட்ட லிஸ்டுக்கெல்லாம் எப்பொழுது நீதி கிடைக்க போகின்றது, இவற்றுக்கெல்லாம் எப்பொழுது நீதி கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து அவதானித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரவை பார்த்து நாங்களும் கேட்கின்றோம், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சந்தியா எக்னலிகோட பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதுக்கு பிறகு போலீஸ் நிலையங்களுக்கு செல்கின்றார், நீதிமன்றங்களுக்கு செல்கின்றார். எல்லா இடமும் சென்று வந்த போது அவருக்கு தொடர்ந்து பல அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டது. ஏன்? இவர் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது ஞானசார தேரர் ஒரு குழுவினரோடு வந்து
நீதிமன்றத்தில் வைத்து சந்தியா எக்னலிகொடவை அச்சுறுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் நீதிமன்றத்தையும் அவமதிக்கின்றார். நீதிமன்றத்தை அவமதித்து குற்றச்சாட்டில் தான் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்பொழுது மைத்திரிபால சிறிசேன அவருடைய ஆட்சி காலம் முடிய கிட்டத்தான் இவருக்கு பொது மன்னிப்பின் கீழ் இவரை விடுதலை செய்விட்டு அவர் ஆட்சியிலிருந்து செல்கின்றார். ஆகவே அதன் பிறகு வந்தவர் கொஞ்சம் அமைதியாக இருந்து மீண்டும் அவருடைய பழைய ஸ்டைலில் அவருடைய வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார். அதுவும் வேறு விதமான கதை. அப்படி இருக்கிற நிலையில் சந்தியா எக்னலிகொட இப்படியெல்லாம் பல அச்சுறுத்தல்களுக்கு முன் கொடுத்து வந்த நிலையில் அது மாத்திரமல்ல, பிரகீத் எக்னலிகொட ஒரு காலகட்டத்தில் அவர் காணாமலாக்கப்பட்டமை அடுத்து அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என சொல்லப்பட்டார். யாரால் சொல்லப்பட்டார்? ஒரு சில இராணுவ அதிகாரிகளால் தான். விசாரணைகள் எல்லாம் அவருக்கு எதிராக திருப்பப்பட்டது. பிரகீத் எக்னலிகொட ஒரு விடுதலை புலி, அந்த புலி இவர் விடுதலை புலிகளுக்கு உதவி இருக்கிறார், இவர் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டதை அடுத்து சந்தியா எக்னலிகொடவையும் பார்த்து அச்சப்பட தொடங்கினார்கள் பொதுமக்கள். இவர் பேருந்தில் ஏறி சென்றாலும் அவரை ஏற்ற விரும்ப மாட்டார்கள். இவர் அமரும் போது அவர் பக்கத்தில் இருப்பவர்கள் எழுதி சென்ற நாட்களும் இருந்திருக்கின்றது. இவர் கடைக்கு சென்று ஒரு பொருட்கள் வாங்க முற்படும் போது பொருட்கள் வழங்க மறுத்திருக்கிறார்கள். இப்படியான பல கதைகள் சந்தியா எக்னலிகொட எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அவரை சந்தித்த போது பேசுவோம். நாங்கள் அவருடைய கதைகளை கேட்கும் போது அவர் இந்த விடயங்கள் எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் நீங்கள் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ரீச்சா பண்ணையில் இப்பொழுது அந்த இறந்த காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உருவச்சிலை நினைவுச் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவுச் சிலைகள் வைக்கப்பட்ட இடத்தில் திறப்பு நிகழ்வுக்கு சந்தியா எக்னலிகொட கூட எங்களுடைய பயணத்தில் இணைந்து கொண்டிருந்தார். நாங்கள் செல்லும் போது நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். இந்த சம்பந்தமாக பிரகீத் எக்னலிகொட சம்பந்தமாக எங்களிடம் நிறைய விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்ட பேருந்து பயணத்திலே எங்களிடம் கூறியிருந்தார். அவை இதெல்லாம் நிறைவுற்று இப்பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தான் அவதானித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அந்த சம்பவமாகவும் இருக்கின்றது. பிரகீத் எக்னலிகொட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என சொல்லப்பட்டதை அடுத்து உண்மையாகவே அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவரா அல்லது விடுதலை புலிகளுக்கு உதவி இருக்கிறாரா, இவர் புலியா என்று தேடத் தொடங்கினார்கள். அது இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் ஒரு தரப்பும் சிஐடியினரும் போலீசாரும் பல்வேறு கட்டங்களில் தேட முயற்சித்த பொழுது அவர்களுக்கு உண்மையாகவே தெரிய வருகிறது, பிரகீத் எக்னலிகொட எந்த விதமான இயக்கத்துடனமோ இயக்கத்தை சேர்ந்தவராகவோ எந்த விதமான தகவலும் இல்லை, உறுதிப்படுத்தப்படவும் இல்லை. அவர் எந்த விதமான குற்றச்செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகளாகவே உண்மையாகவே இவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா, காணாமலாக்கப்பட்டாரா, என்ன நடந்தது என்பது குறித்து உண்மையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது உண்மையாகவே பிரகீத் எக்னலிகொடவை கடத்தி கொண்டு சென்று கொலை செய்து விட்டார்கள் என்று நான் ஆரம்பத்தில் கூறினேன். ஒரு சில இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை சாட்சி வழங்கினார்கள், வாக்குமூலம் வழங்கினார்கள் என்று. அப்படியானவர்களை கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் சென்று மிரட்டிய கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், ரைட்? அப்படி பிரகீத் எக்னலிகொட உண்மையாகவே கடத்தி காணாமலாக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார் என்று இராணுவ அதிகாரிகள் வாக்குமூலம் கொடுத்தார்கள். அவர்களை கோட்டாபய ராஜபக்ச சென்று மிரட்டிய சம்பவமும் இருந்திருக்கின்றது. அந்த சம்பவம் எல்லாமே அந்த தொலைபேசி ரெக்கார்ட்ஸுடன் ஃபுல் ரெக்கார்ட்ஸும் இப்பொழுது இருக்கின்ற சிஐடியினர் கையில் இருக்கின்றது. அவை இது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்படுவதாகத்தான் ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஆகவே 2010 ஜனவரி 24 கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த பிரகீத் எக்னலிகொடவுக்கு உண்மையில் நடந்தது என்ன, இதன் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் என்பது குறித்து இந்த அரசாங்கத்தில் குறிப்பாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சொன்னதை போல உண்மைகளை வெளிப்படுத்துவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எதிருங்கள். அடுத்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கேள்விகளையும் கேளுங்கள், பதில்களையும் நாங்கள் தேடித்தர தயாராக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நாளையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.